தற்போதைய அண்மை செய்தி. அண்ணா பல்கலைக்கழக மாணவி பாலியல் வன்கொடுமை செய்யப்பட்ட வழக்கில் கைது செய்யப்பட்டுள்ள ஞானசேகரன் தற்போது நீதிமன்றத்தில் ஆஜர்படுத்தப்பட்டிருக்கிறார். அண்மை செய்தியாக நாம் தற்போது பார்த்து கொண்டிருக்கிறோம். அண்ணா பல்கலைக்கழக மாணவி பாலியல் வன்கொடுமை செய்யப்பட்ட வழக்கில் கைது செய்யப்பட்டுள்ள ஞானசேகரன் தற்போது சைதாப்பேட்டை நீதிமன்றத்தில் ஆஜர்படுத்தப்பட்டிருக்கிறார். அதாவது சைதாப்பேட்டை 9வது குற்றவியல் நடுவர் முன்பாக ஞானசேகரன் ஆஜர்படுத்தப்பட்டிருக்கிறார். இதனை அண்மை செய்தியாக நாம் தற்போது பார்த்து கொண்டிருக்கிறோம். சைதாப்பேட்டை 9வது குற்றவியல் நடுவர் நீதிமன்ற நீதிபதி சுப்பிரமணியன் முன்பு ஞானசேகரன் தற்போது ஆஜர்படுத்தப்பட்டிருக்கிறார். அண்மை செய்தியாக பார்த்து கொண்டிருக்கிறோம். அண்ணா பல்கலைக்கழக மாணவி பாலியல் வன்கொடுமை செய்யப்பட்ட வழக்கில் கைது செய்யப்பட்டுள்ள திமுக பிரமுகர் ஞானசேகரன் தற்போது சைதாப்பேட்டை நீதிமன்றத்தில் சைதாப்பேட்டை 9வது குற்றவியல் நடுவர் நீதிமன்ற நீதிபதி சுப்பிரமணியன் முன்பாக ஆஜர்படுத்தப்பட்டிருக்கிறார். இது தொடர்பான கூடுதல் விவரங்களோடு நம்முடன் இணைகிறார் சிறப்பு செய்தியாளர் ராம்குமார். வணக்கம் ராம்குமார், கூடுதல் விவரங்களை பதிவு பண்ணுங்க. வணக்கம் சிக்கந்தர். அண்ணா பல்கலைக்கழக மாணவி பாலியல் வன்கொடுமை செய்த விவகாரத்தில் கைது செய்யப்பட்ட திமுக பிரமுகர் ஞானசேகரன் புழல் சிறையில் அடைக்கப்பட்டிருந்தார். இந்த நிலையில் அவரை போலீஸ் காவலில் எடுத்து விசாரிக்க சிறப்பு புலனாய்வு குழு அதிகாரிகள் சைதாப்பேட்டை நீதிமன்றத்தில் மனு அளித்திருந்தனர். அந்த நிலையில் தற்போது பலத்த போலீஸ் பாதுகாப்புடன் ஞானசேகரன் சைதாப்பேட்டை நீதிமன்றத்துக்கு அழைத்து வரப்பட்டிருக்கிறார். 9வது குற்றவியல் நடுவர் நீதிமன்ற நீதிபதி சுப்பிரமணியம் முன்பு ஆஜர்படுத்தப்பட்டிருக்கிறார். ஏற்கனவே இன்று காலை சிறப்பு புலனாய்வு குழு அதிகாரிகள் ஞானசேகரனை 5 நாள் காவலில் எடுத்து விசாரிக்க மனு அளித்திருந்தனர். அந்த மனு மீதான விசாரணை தற்போது நடைபெற்றிருக்கிறது. இதற்காக தற்போது பலத்த போலீஸ் பாதுகாப்புடன் ஞானசேகரன் அழைத்து வரப்பட்டிருக்கிறார். குறிப்பாக அண்ணா பல்கலைக்கழக மாணவி பாலியல் பலாத்கார வழக்கில் பல்வேறு அதிர்ச்சி சம்பவங்கள் தொடர்ந்து நடந்து வருகிறது. இந்த நிலையில் ஏற்கனவே பல மாணவிகளை பாலியல் பலாத்காரம் செய்ததாக குற்றச்சாட்டு எழுந்திருக்கிறது. அதே போல அவர் சம்பவத்தன்று யார் அந்த சார் என்ற வகையில் ஞானசேகரனிடம் பேசியது யார் என்பது குறித்து இதுவரை துப்பு துறக்கவில்லை. இந்த நிலையில் ஏற்கனவே ஸ்டான்லி மருத்துவமனையில் கால் முறிந்து சிகிச்சை பெற்று வந்த ஞானசேகரன் சில நாட்களுக்கு முன்பு புழல் சிறையில் அடைக்கப்பட்டிருந்தார். இந்த நிலையில் தற்போது அவர் பூரண குணமடைந்த நிலையில் சிறப்பு புலனாய்வு குழு அதிகாரிகளான பிருந்தா மற்றும் ஐமல் ஜமால் அதே போல 3 IPS அதிகாரிகள் குழு விசாரணை நடத்தி வருகிறது. இந்த விசாரணை தற்போது நடைபெற்று வரும் நிலையில அந்த 3 அதிகாரிகளும் சைதாப்பேட்டை நீதிமன்றத்துக்கு வந்திருக்கிறார்கள். குறிப்பாக ஞானசேகரனை 5 நாள் காவலில் எடுத்து விசாரித்தால் பல்வேறு தகவல்கள் வெளியாகும் என்ற நிலையில் தற்போது அந்த மனு மீதான விசாரணை நடைபெற்று வருகிறது. குறிப்பாக ஞானசேகரனை காவலில் எடுத்து விசாரித்தால் பல்வேறு அதிர்ச்சிகர சம்பவங்கள் வெளியாகும் என தெரியும் என தெரிவிக்கப்படுகிறது. இந்த நிலையில ஏற்கனவே இந்த சம்பவத்துல ஏராளமான ஞானசேகரனுடன் மற்றவர்களும் இந்த சம்பவத்தில் ஈடுபட்டிருப்பார்கள் என்ற அச்சத்தின் அடிப்படையில விசாரணையானது நடைபெற்று வருகிறது. காவலில் எடுத்து விசாரித்தால் மட்டுமே இந்த அண்ணா பல்கலைக்கழக மாணவி பாலியல் பலாத்கார வன்கொடுமை வழக்கு தெளிவான விஷயம் பிறக்கும் என இதுபட்டிருக்கிறது. இந்த நிலையில தற்போது பலத்த போலீஸ் பாதுகாப்புடன் அழைத்து வரப்பட்டுள்ள ஞானசேகரனை விசாரணை நீதிமன்றத்தில் ஆஜர்படுத்தி அதாவது கஸ்டடி எடுத்து விசாரிக்க விசாரணை நடைபெற்று வருகிறது. உங்களுடைய விரிவான தகவல்களுக்கு நன்றி ராம்குமார்.